Hello friends, இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் டைப் ஆஃப் டாக்குமெண்ட் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ். ஃபஸ்ட்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சன் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட கண்டென்ட்ஸ் பார்த்தோம், எத்தனை காப்பீஸ் இஷ்யூ பண்ணணும் எல்லாமே பார்த்தோம். இந்த ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா லயபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு டேட் இருக்குமா, ஒரு பர்சன் வந்து ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கிறதுக்கு லயபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் இருக்குமா, அந்த டேட்லேருந்து வித்தின் 30 days 30 நாளைக்குள்ளே வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த கேஸில் அவர் ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிக்கலாம். அந்த கேஸில் மட்டும்தான் ரிவைஸ் டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண முடியும். அந்த 30 நாளைக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் தான் பண்ணணும், ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து எப்போ அவர் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்தின் 30 days. நம்ம வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வர்றதுக்கு வந்து 30 days டைம் இருக்குமா, அந்த 30 days டயத்தில் வந்து அவர் வந்து ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிக்கலாம். தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூவிங் எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் கெட்டிங் லயபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இன்றைக்கி அவர் லயபிள் ஆறாரு, அதே மாதிரி அதிலேருந்து டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். அவர் லயபிள் ஆன டேட்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கிற வரைக்கும் வந்து அவர் லயபிள், ஆனால் அவர் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகலை. இந்த கேஸில் வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமா, ஐடிசி கிளைம் பண்ண முடியுமான்னு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காண்டி தான் இஷ்யூ பண்ணாமையும் இருக்க முடியாது, ஏன்னா அவர் லைபிள் ஆகிட்டார். அதே மாதிரி ரெகுலர் டேக்ஸ் இன்வாய்ஸும் இஷ்யூ பண்ண முடியாது, ஏன்னா அவர் இன்னும் ரெஜிஸ்டரே பண்ணலை. இந்த டைம் பீரியட் ஒன்று இருக்குல்ல, அந்த டைம் பீரியடில் இஷ்யூ பண்ணுறதுக்கான இன்வாய்ஸுக்கு பேர் தான் ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ். இந்த ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் 30 நாள் வரைக்கும் தான் வேலிட், 30 நாளைக்கு மேலே இஷ்யூ பண்ண முடியாது. அதே மாதிரி கன்சாலிடேட்டட் ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ், நம்ம வந்து கன்சாலிடேட்டட் டேக்ஸ் இன்வாய்ஸ் பார்த்தோம், கன்சாலிடேட்டட் பில் ஆஃப் சப்ளை பார்த்தோம். அதே மாதிரி கன்சாலிடேட்டட் ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது எப்போ இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராஸ்டேட் சப்ளையாக இருந்துச்சுன்னா அன்ரெஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட வந்து ஒரு இன்ட்ராஸ்டேட் சப்ளை பண்ணாலே பிரச்சனையே கிடையாது, வேல்யூ மேட்டரே கிடையாது. நம்ம டேக்ஸ் இன்வாய்ஸில் less than 200 அப்படின்லாம் பார்த்தோம், அந்த மேட்டர் இங்கே எதுவுமே கிடையாது. ஒரு கன்சாலிடேட்டட் ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் டீலர்ட்டு இன்ட்ராஸ்டேட் சப்ளையாக பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம், கன்சாலிடேட்டட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்டர் ஸ்டேட் சப்ளையாக இருக்குது, ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் சப்ளை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரெஜிஸ்டர்ட் டீலர் ஸ்டேட் வைஸ், ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற அன்ரெஜிஸ்டர்டு டீலருக்கு நம்மளோட சப்ளையோட வேல்யூ 2.5 lakhsக்கு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் கன்சாலிடேட்டட் இஷ்யூ பண்ண முடியும். இந்த 2.5 lakhsக்கு மேலே போயிடுச்சுன்னா கன்சாலிடேட்டட் இஷ்யூ பண்ண முடியாது, ஒன்லி ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் தான் இஷ்யூ பண்ணணும். நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2.5 lakhs டோட்டல் கிடையாது, அன்ரெஜிஸ்டர்ட் டீலர் ஸ்டேட் வைஸ். ஒரு ஸ்டேட்டுக்கு இப்போ ஒரு 10 ஸ்டேட்டில் நம்ம வந்து சப்ளை பண்ணுறோன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து 2.5 lakhs வரைக்கும் வந்து கன்சாலிடேட்டட் ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ப்ரொவிஷன்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.